அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசித்தான் ஆகணும். 23/1/2017 ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள். அது கடந்து வந்த பாதைகளை நம்ம பேசியே ஆகணும். ஒரு காலத்துல காளைகளை வச்சுதான் உழவு தொழில் செய்துட்டு இருந்தோம். விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்தது, மக்களோடு நெருங்கிய உறவோடு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காளைகள் தான். அந்த காளைகளுக்கு நம்ம ஏதோ மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக தமிழர்கள் என்ன பண்ணாங்க, விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த காளைகளோடு ஒட்டி உறவாடுற மாதிரி ஒரு விளையாட்டை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் சல்லிக்கட்டு. சல்லி அப்படின்னாலே காசு தான். அந்த சல்லியை ஒரு துணியில முடிஞ்சு காளையினுடைய கொம்புல கட்டி விட்டுருவாங்க. காளையை அடக்கக்கூடிய அந்த வீரர்கள் மாட்டோடு உறவாடி கட்டி தழுவி திமிழ் ஏறி அந்த மாட்டை அடக்கி அந்த கொம்புல இருக்கக்கூடிய அந்த சல்லியை எடுக்கிறதா அவங்களுடைய மிகப்பெரிய பரிசு பொருளாகவும் இருந்திருக்கு அந்த காலத்துல. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டாகவும் ஜல்லிக்கட்டு இருக்குது. உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டா இன்னைக்கு பார்க்கப்படுது. இன்னைக்கு வெளிநாடுகள்ல இருந்து தமிழகம் நோக்கி தை திருநாள் வர்றாங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்குன்னே வருவாங்க. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டை பீட்டாங்கிற அமைப்பு, விலங்குகள் பாதுகாப்புங்கிற ஒரு அமைப்பு விலங்குகளை துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலம் ஒரு தடையாணை வாங்கிடுறாங்க. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் பீட்டா அமைப்புக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம காளைகளை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு மொத்தத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த காளையை ஒரு விலங்காதான் பாக்குறாங்களே தவிர மனிதர்களோடு நெருங்க பழகக்கூடிய அது ஒரு உயிர் அப்படிங்கிறத பீட்டா அமைப்பு பார்க்கல. அதனால துன்புறுத்துறாங்க, விலங்குகளை துன்புறுத்துறாங்க. அதனால அவங்க நீதிமன்றத்துல தடையாணை வாங்கிடுறாங்க. இப்ப தென் மாவட்டங்கள்லன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் மிகப்பெரிய அளவுல ஜல்லிக்கட்டு திருவிழா கொண்டாடப்படக்கூடிய இடங்கள். அது உலக பிரசித்தி பெற்ற இடங்கள்ல அந்த 3 இடங்களுமே இருக்குது. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த விளையாட்டுகள்ல ஜல்லிக்கட்டு இருக்கிறதுனால உலக மக்கள் அனைவருமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்ப அந்த ஜல்லிக்கட்டு போட்டி தை திருநாள் அன்று நடக்கும்னு சொல்லி அந்த போராட்டமானது அலங்காநல்லூர் வாடிவாசல்ல மிகப்பெரிய அளவுல நடந்தது. விடிய விடிய போராட்டம் பண்ணியிருக்காங்க. காவல்துறையினர் எப்படியாவது இந்த போராட்டத்தை கலைச்சிடணும்னு சொல்லி நினைச்சு ஒவ்வொருத்தரா கையை பிடிச்சி இழுத்து பிரிக்க ஆரம்பிச்சாங்க. அது நம்ம எல்லாமே எல்லா தொலைக்காட்சிகள்லயும் அது ஒளிபரப்பா இருக்கும். அப்ப ஒவ்வொருத்தரா பிரிச்சு இழுக்கும் போது தமிழர்கள் எங்களுடைய வீர விளையாட்டை தடை செஞ்ச பீட்டா அமைப்பு மேல மிகப்பெரிய அளவுல ஒரு கோபத்துல இருந்ததுனால எங்களுடைய பாரம்பரியமான விளையாட்டை பாதுகாக்கிறதுக்கும் அதை நாங்கள் நடத்துவதற்கும் எங்களுக்கென்று ஒரு சட்டம் வேணும்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தன்னார்வமா போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை பல இடங்கள்ல மக்கள் தன்னெழுச்சியா போராட்டம் நடத்திட்டாங்க. இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே பாத்தீங்கன்னா கிப்ஹாப் தமிழா ஒரு பக்கம் டக்கரு டக்கர் தான் அப்படிங்கிற ஒரு ஜல்லிக்கட்டு பத்திய ஒரு பாட்டை வெளியிட்டாரு. ஜிவி பிரகாஷ் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டை மிகப்பெரிய அளவுல பிரபலப்படுத்திட்டாரு. எல்லா இடங்கள்லயுமே போராட்டங்கள் அமைதி வழியில நடக்குது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சென்னை எல்லா இடங்கள்லயும் தன்னார்வமா குழந்தைகளோடு உட்காந்து பொதுமக்கள் உட்காந்து அந்த போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாரும் அமைதியான வழியில இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த போராட்டம் எல்லாரும் உட்காந்து போராட்டம் பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், தமிழர்களுடைய ஒரு அடையாளமான ஒரு விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு. இதை மீட்டெடுக்கிற பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் எல்லாருமே போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. எல்லா போராட்டமும் மிகப்பெரிய அளவுல வீரியம் அடைந்தது. சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் கூடி இந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம அமைதி வழியில எல்லோரும் பங்கு கொள்ளக்கூடிய இந்த போராட்டத்தை நம்ம எப்படியாவது அந்த போராட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றணும், தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த இந்த விளையாட்டை எப்படியாவது நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி அப்போது முதலமைச்சராக இருந்தவர் பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர் முதலமைச்சரா இருக்கிறாங்க.
அம்மானுடைய அரசியல் வாரிசுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கே நிரூபித்து காட்டியவர் தான் ஐயா ஓபிஎஸ். அன்னைக்கு இந்த போராட்டங்களுக்கு உயிர் கொடுத்து தனி ஒரு ஆளா இங்க டெல்லி போறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய அமைச்சர்களை பூரா கூட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்புதல் வாங்கி ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி ஜல்லிக்கட்டு நீங்க நடத்தலாம்ங்கிற ஆணையை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வர்றாங்க. ஒரு 24 மணி நேரத்துல இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தலாம்ங்கிற ஒரு ஆணையை வாங்கிட்டு வந்த உடனே மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒற்றை மனிதர் ஒரு தெய்வமாவே பார்த்தாங்க. ஓபிஎஸ் அதற்கு முன்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சனம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அமைதியா இருக்கிறாரு, எதுவுமே கண்டுக்கிறல, விமர்சனங்கள் பல வகையில வந்துச்சு. அந்த விமர்சனத்தை எல்லாம் தவிடு பொடியா ஆக்குனாரு ஐயா ஓபிஎஸ். இன்னைக்கு தமிழகத்துல எல்லா இடங்கள்லயும் ஒரு ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது அப்படின்னா அது முழுக்க முழுக்க காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். வேற யாரும் அந்த இடத்துல இருந்திருந்தாலும், திமுகவே ஆட்சியில இருந்திருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியிருக்கவே முடியாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல இருந்ததுனாலதான் அவருடைய உற்ற நண்பனா இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கினாங்க. இன்னைக்கு எல்லோரும் ஜல்லிக்கட்டு கொண்டாடுறோம்ல, அதற்கு வழிவகுத்தவரே ஐயா ஓபிஎஸ் தான். அந்த நாளை இன்னைக்கு நம்ம மறக்க முடியுமா? அப்போது நடந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளினுடைய அந்த போராட்டத்தை மிகப்பெரிய அளவுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாமே ஒளிபரப்பு செஞ்சு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அந்த தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிதான் ஆகணும். இந்த தமிழர்களுடைய விளையாட்டை நாம எப்படியாவது பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்தியாவிலிருந்து, தமிழகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து போய் வெளிநாடுகளில் குடியிருந்தவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல அங்கேயும் அந்தந்த நாடுகள்ல அமைதி வழியில போராட்டம் நடத்துறாங்க. எத்தனை பேர் எத்தனை இடத்துல இருந்து நீங்க போராட்டம் நடத்தினாலும் தலைமைன்னு ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் அதை சாதித்து காட்ட முடியும். இப்ப பல லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் போய் பாரத பிரதமரை சந்திக்க முடியுமானா அது சாத்தியமே கிடையாது. அது ஒற்றை தலைமை, ஒரே தலைமை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் இங்க போய் பாரத பிரதமரை சந்திச்சு தடையை நீக்கிறாங்க. அந்த நாளை இன்னைக்கு மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. தமிழகத்தில் ஓபிஎஸ் யார், அம்மாவினுடைய அரசியல் வாரிசு யார் என்று நிரூபித்து காட்டிய நாள் தான் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்தில் எல்லா இடங்களையும் நடக்குது. நன்றி, வணக்கம்.